Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்தில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். தேங்காய் பர்பி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப சுலபமா செஞ்சிரலாங்க. தேங்காய் பர்பி பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டோம். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க அந்த சூப்பரான தேங்காய் பர்பியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு தேங்காயை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காயை நல்லா பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பல்ஸ் மோடு வச்சு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா துருவணு மாதிரி இந்த மாதிரியே வந்துடும். உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் ரெடியாக இருக்குது. நம்ம பர்பி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தேங்காயில் இருக்கிற ஈரம் எல்லாம் நல்லா போகிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகாத இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. எப்போவுமே தேங்காய் பர்பி பண்ணுறதுக்கு நல்லா கொஞ்சம் வரக்காயை திரண்ட காயை எடுத்துக்கோங்க. இளங்காயை எடுத்திங்கன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ இந்தளவுக்கு நல்ல ஈரம் போக இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்தளவுக்கு நல்ல ஈரம் போக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது சரியாக இருக்குது. நான் 2 கப் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். இதுக்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சரியாக இருக்கும். இப்போ சர்க்கரை உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இதில் நான் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரையை உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சர்க்கரையெல்லாம் சீக்கிரமாக நல்லா மெல்ட் ஆகி ஒன்று சேர்ந்து வரத்துக்காக இதில் ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மறுபடியும் கலந்து விடுங்க. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த சர்க்கரையெல்லாம் சீக்கிரமாக நல்லா கரைஞ்சி வந்துடும். கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நல்லா ஒன்று சேர்ந்து இது நல்லா கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் இதை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இந்தளவுக்கு எல்லா சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா கரைஞ்சி ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. அது வரைக்கும் நம்ம இதே மாதிரி கலரி நல்லா எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் சக்கரை கூட சேர்த்து ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. கலந்துட்டுட்டு ஒரு அரை நிமிஷத்துக்கு இதை நல்லா கலரி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு. இதுதான் சரியான பதம். இதுக்கு மேலே நம்ம திருப்பியும் இதை கிளற தேவையில்லை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வேற ஒரு நெய் தடவின பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இது சரியாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம இதை மாற்றிக்கலாம். பிளேட்டில் சேர்த்துட்டு மேலே ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இதை நல்லா ஈவனாக எல்லாமே பரப்பி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு பீஸ் போடுறதுக்கு சரியாக இருக்கும். நல்லா ஈவனாக எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இது உடனே பீஸ் போட முடியாது. இது கொஞ்சம் நல்லா செட் ஆகணும். செட் ஆகினதுக்கப்புறம் இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம். ரொம்பவும் அதுக்கு செட் ஆகிடக்கூடாது. இப்போ பீஸ் போடுறதுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு செட் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்தளவுக்கு நல்லா செட் ஆகிருக்கு. அதை தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்தளவுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அது மாதிரி நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான தேங்காய் பர்பி ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.